நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் கருப்பு திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கும் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. காரணம் ஆர்ஜே பாலாஜி கூட நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா முதன் முறையா கூட்டணி அமைச்சிருக்கிறது தான். இந்த படத்தை முடிச்ச கையோட பாத்தீங்கன்னா தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல சூர்யா தன்னோட 46வது படத்துல நடிக்கவும் கமிட் ஆனாரு. இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல தொடங்கி இப்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்குங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை பாத்தீங்கன்னா கேப்பே இல்லாம நடத்தி முடிக்கணும்ன்ற மாதிரி முழு கால் சீட்டையும் சூர்யா கொடுத்துட்டாராம். இப்ப இந்த படத்தை பத்தி இயக்குனர் வெங்கி அட்லூரி பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில சொல்லி இருக்காரு. அவர் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா 46 படம் முழுக்க முழுக்க ஒரு குடும்ப கதையா உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்துல எமோஷனல் காட்சிகளுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துட்டு இருக்கோம். இந்த படத்துல நீங்க கஜினி படத்துல பார்த்த சஞ்சய் ராமசாமி கேரக்டருக்கு இணையான ஒரு கேரக்டர்ல சூர்யா நடிக்க இருக்காருன்ற மாதிரி வெங்கு அட்லூரி இந்த படத்தை பத்தி பேசி இந்த படத்து மேல இருந்த எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சிருக்காரு. இந்த படம் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை பத்தி நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது. அதாவது மாருதி சுசுகி என்ஜினை பத்தி இந்த படம் இருக்கும், ஒரு என்ஜினை மையப்படுத்தி தான் இந்த படத்தை உருவாக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த என்ஜின் தான் இந்த படத்தோட மையக்கருன்ற மாதிரி நிறைய தகவல்கள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது ஒரு காதல் கதை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப வெங்கி அட்லூரியோட பேட்டியில இருந்து இந்த ரெண்டு கதையுமே கிடையாது, இது ஒரு குடும்ப படம், எமோஷனலான படம்ன்ற மாதிரி வெங்கி அட்லூரி சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறாருங்க. வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல கடைசியா பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் மற்றும் மீனாட்சி சௌத்ரியோட நடிப்புல லக்கி பாஸ்கர் திரைப்படம் ரிலீஸ் ஆகி உலகம் ஃபுல்லா நல்ல வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்லையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. லக்கி பாஸ்கர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு அப்புறமா சூர்யா கூட இணைஞ்சிருப்பதால இந்த படத்து மேல தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்ல, தெலுங்கு ரசிகர்களும் அதிக ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. காரணம், தெலுங்கு ரசிகர்களுக்கு ரொம்பவே இந்த எமோஷனல் சென்டிமெண்ட் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வெங்கி அட்லூரியும் எமோஷனலை இந்த படத்துல மிக்ஸ் பண்ணிட்டாரு. தமிழ்ல ஹிட் ஆகுதோ இல்லையோ, தெலுங்குல ஒரு சூப்பர் ஹிட் ஆகுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க.